இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மற்றும் எனது அன்பு பிள்ளைகளே, உங்களிடம் நான் இந்த பள்ளியின் மாணவனாக இருந்த காரணத்தினால் பெரும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு சிலவற்றை சொல்ல விரும்புகின்றேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் உங்களிடம் 5 கா வைக்க விரும்புகின்றேன். கா என்ற எழுத்து தெரியுமில்ல? ஓகே, இந்த கா என்ற எழுத்திலிருந்து 5 காவை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் கா கடவுள். கடவுள்னா சுவாமி. ஓகே, இந்த சுவாமியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவரிடம் நாம் எவ்வாறு உறவு கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடம் நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். நாம் அனைவரும் அறிவோம், படைப்பிற்கெல்லாம் காரணம் யார்? கடவுள். எல்லாரும் சொல்லுங்க, யாரு? கடவுள். அந்த கடவுளோடு நாம் எப்பொழுதும் உறவு கொண்டு இருக்க வேண்டும். உறவு கொண்டு இல்லாமல் இருந்தால், எப்பொழுது நம்ம வீட்டில் மின்சாரம் இல்லாமல் இருந்தால் நமது வீடு எவ்வாறு இருக்கும்? இருட்டு உள்ளதாக இருக்கும். அதுபோன்று மின்சாரம் இல்லை என்றால் நமது வீடு இருண்ட சூழ்நிலையில் இருக்கும். அதுபோன்று நமது வாழ்வில் இறைவன் இல்லாமல் இருந்தால் நாம் இருளில் இருப்போம். இருளில் இருக்க விரும்புகின்றீர்களா? இல்லை. அப்படின்னா இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். எனது வாழ்க்கையில் இறைவன் என்றும் என்னோடு இருந்திருக்கின்றார் என்பதை நான் அதிகமாக அனுபவித்திருக்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும், என்னுடைய படிப்பு காலங்களிலும், எனது குறுமட படிப்பின் காலங்களிலும் இறைவன் என்னோடு இருந்திருக்கின்றார். மேலும் நான் பயணம் செய்திருக்கின்ற இந்த 25 காலங்களிலும் இறைவன் என்னோடு இருந்திருக்கின்றார். எனவே இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். தமிழில் சொல்வார்கள், இறைவனின்றி எதுவும் என்னாவாது, எதுவும் அசையாது என்று சொல்வார்கள். அப்படிதானே பிள்ளைங்களா? எஸ் ஆர் நோ? வெரி குட். பாய்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் கேர்ள்ஸ். யூஸ்வலி கேர்ள்ஸ் தான் ரொம்ப ஆன்சர் பண்ணுவாங்க. சர்ப்ரைசிங்லி இங்கே பையன்கள் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூங்க மூஞ்சி மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் வெரி குட். எங்கள் ஸ்கூல்லையெல்லாம் பெரும்பாலும் ஆன்சர் கேட்டால் பையன்கள்லாம் சோம்பேறிகளாக இருப்பாங்க, பெண்கள் பிள்ளையை தான் அதிகமாக ஆன்சர் சொல்லும். ஓகே, யாருடன் உறவு கொண்டு இருக்க வேண்டும் நாம் அனைவரும்? மீண்டும் பாய்ஸ் ஓவர்டேக்கன். ஓகே, கடவுளோடு நம்ம என்ன இருக்கணும்? உறவு கொண்டு இருக்க வேண்டும். ரெண்டாவது கா கல்வி. ரெண்டாவது கா என்ன? நாம் அனைவரும் இந்த ஸ்கூலுக்கு எதற்காக வந்திருக்கின்றோம்? கேர்ள்ஸ், எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. பாய்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, உங்களை ஓவர்டேக் பண்ணுறாங்க, நீங்கள் விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நமக்கு கல்வி அதி அவசியம். கல்வியினால் நான் பெற்ற சில பயன்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். யாருக்காச்சும் தெரியுமா நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னு? 12 டிகிரி படிச்சிருக்கேன். எத்தனை? 12. ஏனென்றால் கல்வியின் மகத்துவத்தை அறிந்த காரணத்தினால் 12 டிகிரி படிச்சிருக்கேன். அதன் படித்த காரணத்தினால் கடந்த 29 ஆண்டுகளாக கல்வி நிலையத்தில் தான் நான் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். பள்ளிகளில், அதில் 3 பள்ளிகள் தான் இருந்திருக்கின்றேன். அந்த 3 பள்ளிகளும் நான் சேர்ந்த காலகட்டத்தில் ஒரு பள்ளி 8ஆம் வகுப்பு மட்டும் இருந்தது, மற்றொரு பள்ளி 10ஆம் வகுப்பு, மற்ற 2 பள்ளிகளும் 10ஆம் வகுப்பு வரை இருந்தது. அந்த 3 பள்ளிகளையும் 12ஆம் வகுப்பு வரை
மாற்றினேன், உருவாக்கினேன். ஏன்னா எனவே கல்வியினுடைய அருமையை தெரிந்த காரணத்தினால், கல்வி நமக்கு என்ன செய்யும், நான் எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்கு கல்வி மிக அவசியம். இந்தியாவில் 2 மாநிலங்கள் தான் முற்றிலும் கல்வியில் அதிக மகத்துவம் கொடுக்கின்றது. நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றனவா? ஏன்னா 29 இருந்துச்சு, அதை 28 ஆக்கிட்டாங்க. 28 மாநிலங்களில் 2 மாநிலங்கள் தான் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலங்கள். ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று கேரளா. இந்த 2 மாநிலங்கள் தான். எனவே நீங்கள் கல்வியில் அதிகம் நாட்டம் செலுத்த வேண்டும். கல்வி படித்திருந்த கல்வி உங்களுடைய பொக்கிஷம். எப்பொழுது போனாலும், பணம் இல்லாவிட்டாலும், பொருள் இல்லாவிட்டாலும், உங்களுக்கு எந்த விதத்திலும் கல்வி உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும். எனவே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், நீங்கள் அனைவரும் கல்வியில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேணும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னப்பா சொல்லுவீங்க? ஆர்வம். ஆர்வம் ஆர்வம் அதுலேயும் பையன்கள் தான். வெரி குட், தம்ஸ் அப். பெண்கள் இன்ட்ரெஸ்ட்னா அவங்கள எவருவாச்சும் டிஃபீட் பண்ணுங்களேன். இன்ட்ரெஸ்ட்னா again they are defeating you. ஓகே, ஆர்வம் காட்ட வேண்டும். கல்வி நம்மை எங்கே வேண்டுமானால் கொட்டி போகும். கல்வி அறிவு இருந்தால். கல்வி அறிவு இருக்கின்ற காரணத்தினால்தான் 29 ஆண்டுகள் கல்வியில் நிலையத்தில் நான் இருந்திருக்கின்றேன். கல்வியினால் பல வெளிநாடுகளுக்கு போவதற்காகவும், பலவிதமான பதவிகளை அடைவதற்காகவும். 12 டிகிரின்னு சொன்னேன், நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க. நான் எழுதியிருக்கும் எத்தனை புத்தகங்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 10 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன். எத்தனை புஸ்தகங்கள்? 10 புஸ்தகங்கள். இந்த 10 புஸ்தகங்களும் கல்வியினால்தான். கல்வி பெற்றிருப்பதனால் அதில் 2 புஸ்தகங்கள் 9வது 10வது மோரல் சயின்ஸுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள். எஜுகேஷ்னல் வேல்யூஸ் அப்படிங்கிற புத்தகங்கள் MSFS ஃபாதர்ஸ் பப்ளிகேஷனில் 9வதுக்கும் 10வதுக்கும் மோரல் எஜுகேஷன், தமிழில் மறைக்கல்வி, நல்லொழுக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்லொழுக்க புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன். பல கல்வி நிலையங்களில் இந்த புத்தகங்களை பயன்படுத்துகின்றார்கள். 9வது 10வதுக்கான மோரல் சயின்ஸ் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றேன். 2 புஸ்தகங்கள் ஜெபம் எவ்வாறு செய்ய வேண்டும், குடும்ப ஜெபம் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் சோஷியல் இன்ட்ரெஸ்டோடையது, கடவுளை பற்றியதும் பைபிளை பற்றியுமான புத்தகங்கள். இதனால் கல்வியில் நாம் அதிக நாட்டம் செலுத்தினால், நாம் எங்கே நாம் நினைக்கவில்லையோ அங்கேயே நம்மை அது கொண்டு செல்லும். நாம் கனவு கூட கண்டிருக்க மாட்டோம், அது நம்மை அங்கே அழைத்து செல்லும். புரியுதுங்களா? அதனால் கல்வியில் நீங்கள் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு நான் தொடக்கத்தில் கேள்வி கேட்டேன், அதற்கு எல்லோரும் பதில் சொன்னீர்கள். மீண்டும் ஒரு முறை கேள்வி கேட்கின்றேன். இப்பொழுது யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் இந்த பள்ளிக்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? எனவே கல்விக்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்த கல்வியை நாம் எவ்வாறு முழுமையாக பெற வேண்டும் என்றால் 2 காவை போய் சொல்லியிருக்கிறேன். ஒன்று கடவுள், மற்றொன்று